நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஆந்திர மாநிலம் கர்னூலில் பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பேர் பலியான சோகம் குறித்தான அண்மை செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். 42 பேர் பயணம் செய்ததில் அதில் 20 பேர் பலியாகியிருக்கிறார்கள். 20 பேர் பக்கவாட்டு கண்ணாடிகளை உடைத்து தப்பினர், மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்த்து வரக்கூடிய சூழலில் ஒரு குடும்பமே இந்த விபத்தில் பலியாகி இருப்பதாகவும் அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். உங்களிடம் வணக்கம். கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த தனியார் சொகுசு பேருந்து தீ விபத்துல 20 பேர் தீயில் கருகி சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது உயிரிழந்தவர்களுடைய விவரங்கள் என்பது சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 நபர்கள் உயிரிழந்த சோகம் என்பது அடங்கி இருக்கிறது. நெல்லூர் மாவட்டம் விஜயன்பூர் மண்டலம் கோரவள்ளி பள்ளியைச் சேர்ந்த ரமேஷ், அவரது மனைவி அனுஷா, மகன் யஷ்வந்த், மகள் மன்விதா ஆகியோர் இந்த தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். பெங்களூரில் குடியேறிய ரமேஷின் குடும்பம் ஹைதராபாத் சென்று திரும்பும் வரும் வழியில் இந்த தீ விபத்து ஏற்பட்ட நிலையில இந்த தீ விபத்தில் குடும்பத்தைச் சேர்ந்த 4 நபர்களும் உயிரிழந்த பெரும் சோக நிகழ்வு என்பது அரங்கேறி இருக்கிறது. மற்ற உயிரிழந்த நபர்களின் விவரங்களும் சேகரிக்கப்பட்டு உறவுகளிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல்கள் பிரேத பரிசோதனை உறவுகளிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தீ விபத்துல படுகாயமடைந்த தீக்காயங்களுடன் கண்ணாடியை உடைக்க தப்பித்த நபர்களுக்கும் மருத்துவமனையில முன்னுரிமை அடிப்படையில் சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக ஏற்கனவே பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்து உயிரிழந்த நபர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணமும், காயமடைந்த நபர்களுக்கு 50,000 நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தான் 20 பேர் உயிரிழந்த நிலையில ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 நபர்கள் உயிரிழந்த பெரும் சோக சம்பவம் அடங்கி இருக்கிறது. உயிரிழந்த மற்ற நபர்களின் விவரங்களையும் அந்த குடும்பத்தாரிடம் தகவல் சேகரித்து அவர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.